அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கான வெதர் அப்டேட் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா, சம்மர் டு பி வார்மர் திஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாரி எல் நினோ கண்டிஷன்ஸ் ஆர் மோஸ்ட்லி அன்லைக்லி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது 2 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சம்மர் டு பி வார்மர் அப்படின்னு சொல்லி என்ன மீன் இந்த வருஷம் ஹீட் வேவ்ஸ ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட் வேவ்ஸ் இன் த சென்ஸ் நமக்கு அந்த வெப்ப அலைகளுடைய தாக்கம் போன வருஷத்த விட இந்த வருஷம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா இன்கிரீஸ் இன் ஏர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த இன்கிரீஸ் இன் ஏர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதே நம்ம 2ஆ சொல்லலாம். ஓகேங்களா? இதே ஒரு பிளைன் ரீஜனா இருந்துச்சுன்னா, பிளைன்ஸா இருந்துச்சு அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகிறப்போ, இதுவே ஒரு ஹில்லி ரீஜனா இருந்துச்சு அப்படிங்கிறப்போ ஹில்லி ரீஜனா இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு அத 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போச்சு அப்படின்னா, அத நம்ம ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிளெயின்ஸ்னா 40 டிகிரி செல்சியஸ், ஹில்லி ரீஜன் அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத சொல்றோம். சரிங்களா? ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது இதுதான். போன வருஷத்த விட இந்த வருஷம் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு வொர்க்கர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. என்ன மாரியான வொர்க்கர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க? ஃபர்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் வந்து லேபர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு கிக் வொர்க்கர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி வொர்க்கர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்கலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா, ஹெல்த் இம்பாக்ட்டா நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வருது. பிரெக்னன்ட் விமன் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. விமன் இன் ஜெனரலாவே அஃபெக்ட் ஆவாங்க இந்த ஹீட் வேவ்ஸ்னால. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ்க்கு உண்டான பாதிப்புகள். இப்ப அனிமல்ஸ்க்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும். ஷார்டேஜ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது. அதே மாரி இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அனிமல்ஸ்க்கு பார்க்குறோம். வேற என்ன காரணங்கள்லாம் இருக்கு? வேற என்ன இம்பாக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹீட் வேவ் டைம் பீரியட் அப்போ நெறைய யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஏசி, ஏர் கூலர்ஸோட யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப என்ன அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். சரிங்களா? ஸோ போன வருஷமே பார்த்தோம்னா, அ நம்மளோட புரொடக்ஷன் கெப்பாசிட்டி விட தாண்டி பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. ஸோ அப்ப நம்ம பவர வந்து பூட்டான், நேபாள் மாதிரியான நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டிய இம்போர்ட் பண்ற அளவுக்கு கூட நம்ம ஃபேஸ் பண்ணோம். சரி. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஹீட் வேவ்ஸ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி வேவ்ஸ்னால இறந்து போகக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா, அந்த குடும்பங்களுக்கு ரூ. 4,00,000 வழங்க போறோம் அப்படிங்கிறதையும் போன வருஷமே அறிவிச்சிருந்தாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ஹீட் வேவ்ஸ் ரிலேட்டடா. அடுத்ததா பார்த்தோம்னா, எல் நீனோ அப்படிங்கிற இந்த கண்டிஷன பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகும். நார்மல் டெம்பரேச்சர விட ஒரு 0.5 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 டிகிரி செல்சியஸ் அதிகமானாலே என்ன ஆகும் அப்படின்னா, அத எல் நினோ கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகுது. இன்கிரீஸ் ஆகுறப்ப டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிரஷர் வந்து கம்மியாகும். அப்ப லோ பிரஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல லோ பிரஷர் கிரியேட் ஆச்சுன்னா, நம்மளோட மான்சூன் விண்ட்லாம் இருக்கு இல்லையா? சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், தென்மேற்கு பருவக்காற்றுகள் அது எல்லாமே சென்ட்ரல் பசிபிக் ஓஷன நோக்கி போக ஆரம்பிச்சிரும். இதனால என்ன ஆகுது? இந்தியாவுல மழைப்பொழிவு அப்படிங்கிறது கம்மியாகும். அப்ப எப்பலாம் எல் நினோ கண்டிஷன்ஸ் இருக்கோ, அப்பலாம் பார்த்தோம்னா, நமக்கு நார்மல் கண்டிஷன்ஸா இருந்துச்சுன்னா, நல்லா நார்மல் ஆவரேஜ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே லா நினா கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, எல் நினோக்கு அப்படியே ஆப்போசிட். அதிகமா மழை பெய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த வருஷம் மான்சூன் பார்த்தோம்னா, நமக்கு எல் நினோ கண்டிஷன்ஸ்னால இந்தியன் மான்சூன், இந்தியாவோட சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த வருஷம் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏர்லி பிரெடிக்ஷனா நமக்கு குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அததான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நித்தி ஆயோக் வந்து புதுசா ஒரு போர்ட்டல வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. யாரோட சேர்ந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் அப்படிங்கிற இந்த அமைப்போட சேர்ந்து தான் இந்த ஒரு போர்ட்டல வந்து இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அரவுண்ட்
ஒரு 30 இயர்ஸ்க்கான டேட்டாவ குடுக்க போறாங்க. 1991ல இருந்து 2022-23 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட ஃபினான்சஸ் எப்படி இருந்துச்சு? பிஸ்கல் பாராமீட்டர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? சோசியல் டேட்டா எப்படி இருக்கு? எக்கனாமிக் டேட்டா எப்படி இருக்கு? ஹெல்த் டேட்டா எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாதிரியான ஓவரால் காம்ப்ரிஹென்சிவ் ஒரு டேட்டா பேஸா வந்து இத உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, நித்தி ஆயோக் உருவாக்கியிருக்காங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச்சோட சேர்ந்து இத பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.